வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு சிண்ட்ரெல்லா கதையத்தான் பார்க்க போறோம். சிண்ட்ரெல்லா ரொம்ப நல்லவள். ஆனா அவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவளோட அம்மா இறந்து போனதால அவளோட அப்பா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க ரொம்ப கெட்டவங்க. அவங்க அவங்களோட 2 பொண்ணுங்க சிண்ட்ரெல்லா ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அரண்மனையில ராஜகுமாரன் எல்லா பெண்களையும் விருந்துக்கு வர சொல்லி அழைப்பு விட்டாரு. சிண்ட்ரெல்லாவும் விருந்துக்கு போக ஆசைப்பட்டா. ஆனா அவகிட்ட நல்ல ஆடை இல்ல. திடீர்னு ஒரு தேவதை வந்து, கவலைப்படாதே சிண்ட்ரெல்லா, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அழகா ஆடை கொடுத்தாங்க. விருந்துல எல்லாரும் சிண்ட்ரெல்லாவோட அழக பார்த்து வாயடைச்சு போனாங்க. அவங்க ராஜகுமாரனை சந்திச்சா. அவங்க 2 பேரும் நிறைய நேரம் பேசி சிரிச்சு மகிழ்ந்தாங்க. திடீர்னு மணி 12 அடிக்க சிண்ட்ரெல்லா அவசரமா ஓடி போயிட்டா. ஓடுறப்போ அவளோட ஒரு காலனி கீழே விழுந்துடுச்சு. ராஜகுமாரன் அந்த காலனியை எடுத்துக்கிட்டு அதை போட்டு பார்க்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாரு. கடைசியில் அந்த காலனி சிண்ட்ரெல்லாவுக்கு தான் சரியா பொருந்துச்சு. ராஜகுமாரன் சிண்ட்ரெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.